ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டீயோட இந்த ஸ்நாக்ஸை வச்சு கொடுக்குறப்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதுவும் சூடாக தந்திங்கன்னா ஒன்று கூட மிஞ்சாது, எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தூளாக கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். கொதிக்கிறப்ப இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. கூடவே கல் உப்பு சேர்த்துக்குங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்லேயே விட்டுடுங்க. இது லைட்டாக வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 2-3 டைம் அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்குங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக மைதா மாவு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்ல புளிச்ச தயிரை சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. நம்ம காலிஃப்ளவரை என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சாலும் காலிஃப்ளவரில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அதனால் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மாவு எந்த பதத்துக்கு இருக்கணும்னா, ரொம்ப பஜ்ஜி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பாருங்கள் 50% வெந்து இருக்குது. இப்போ அதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே பிசைஞ்சு இருக்கக்கூடாது, பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். ரஸ்க்கு வாங்கிக்கிங்க. இந்த ரஸ்க்கை மிக்சியில் சேர்த்து நல்லா தூளாக்கிங்க. தூளாக்கிட்டு அந்த தூளையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா வடை மாவு பதத்துக்கு கையை வச்சுலாம் பிசையக்கூடாது, அப்படியே விரவி விடணும். மேலே பார்த்திங்கன்னா அப்படியே தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை ஊரெல்லாம் விட வேணாங்க, அப்படியே தான் நம்ம எடுத்து போட போகிறோம். எண்ணெய் சூடான பிறகு இப்போ பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. ஓவல் ஷேப்புக்கு நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்துக்குங்க. இப்போ இதை கிள்ளி போட போகிறோம். எண்ணெயில் சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட போகிறோம். நம்ம கிள்ளி போடுற ஒரு பீஸ்லேயும் அந்த காலிஃப்ளவர் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ, இப்படி கிள்ளி போடணும். நம்ம வடை மாதிரியோ போண்டா மாதிரியோ போடக்கூடாது. இந்த மாதிரி கிள்ளி போடணும். இது பார்த்திங்கன்னா வெந்ததுன்னா கொஞ்சம் உப்பலாக வரும். இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க. நல்லாயிருக்குங்க இந்த ஸ்நாக்ஸை. பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக கிள்ளி போட்டுக்குங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க, கிடுன்னு போட்டுடலாம். பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் வைக்காதீங்க, கம்மியாகவும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா பார்த்திங்கன்னா ஒரு சைடு பொன்னிறம் ஆகிடும். பாருங்கள் நல்லா வெந்து வருது பாருங்கள், நல்லா முருகலாக வெந்து வரும். இப்போ வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவந்து வரும். இப்போ அடுத்த புறத்துக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லா பக்கமும் வேகணும் இல்லைங்களா, அதனால் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம கிள்ளி போடுறப்ப சின்னதாக தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் உப்பி வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் சைஸ் பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிறப்பவே நல்லா கலகலன்னு சவுண்டு வரும், அதாவது நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ சூப்பராக 2 பக்கமுமே வெந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறப்பவே தெரியுது, நல்லா 2 பக்கமுமே பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடவும் இதை வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை இருக்கும். நம்ம ரஸ்க்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இனிப்பு சுவை இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு எல்லாமே எடுத்துட்டேங்க. இதே மாதிரியே ஒரு 2-3 பேட்சுக்கு நான் போட்டு எடுத்தேன். நீங்கள் மற்றதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க செஞ்சிங்கன்னா. இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது காலிஃப்ளவர் 65 மாதிரி இருக்காது, கொஞ்சம் அதை விடவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான இந்த கில்லு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கிள்ளி போடணும். சூப்பரான காலிஃப்ளவர் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.